நாங்கள் அறிவியல் ரீதியாகவும் சொல்லணும், ஆன்மீக ரீதியாகவும் சொல்லணும், உங்களுடைய அனுபவ ரீதியாகவும் சொல்லணும். எங்க மனசை சந்தோஷப்படுத்துற மாதிரியும் சொல்லணும். ஏன் நான் ஏன் சொல்லணும்? நான் ஏன் உங்களை சந்தோஷப்படுத்த நான் ஏன் இருக்கிறேன்? இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. என்ன சொல்றேன்? நான் தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லணும்ல, நானே வச்சுக்கலாம்ல, நான் ஏன் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்? ஃபர்ஸ்ட் ஜோதிடம்னா என்னன்னு புரியல. இவங்க நீங்க சொல்ற மாதிரி வாரத்துக்கு ஒரு பலன் சொல்றீங்க, மாதத்துக்கு ஒரு பலன் சொல்றீங்க, நாட்களுக்கு ஒரு பலன் சொல்றீங்க, இதெல்லாம் விட்டுட்டு நான் வெளியில வர முடியல. எங்க நீங்க உங்களுக்குன்னு ஒரு ஜாதகம் ஒன்று இருக்குல்ல, அது முதல்ல பாருங்க. ஏன் நீங்க வார பலனை பாக்குறீங்க? இன்னைக்கு உள்ள நிலைமைக்கு நீங்க எங்கன்னு பார்த்து உங்க ஜாதகத்தை பாக்குறீங்களா, இல்ல பொதுவான பலன் பார்க்க போறீங்களா? நான் வந்து இங்க கடவுள் இருக்காரு அப்படின்னா கடவுள் இருக்கிறதுக்கு என்ன ப்ரூஃப்? சனி தசை நடந்தால் மட்டும்தான் சனியோட பயிற்சியை பார்க்கணும், இல்லைன்னா பார்க்காதீங்க. அதே ஜாதகம், அதே டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் தான், லக்கணம் அதே லக்கணம் தான். அந்த லக்கணத்துலேயும் கூடுதலாக ஒரே ஒரு விஷயத்தை ஆட் பண்ணுறோம், ஏஎல்பி லக்கணம் ஆட் பண்ணுறோம். ஆட்டோமேட்டிக்காக அது பயன்படுது. நான் 3 வருஷம் படிக்க சொல்கிறேன், உங்களை 30 வருஷம் படிக்க சொல்கிறேன்னா நீங்கள் எது எதுக்கும் செலவு பண்ணுறீங்க? உங்கள் நேரத்தை ஜோதிடத்தை கொடுங்க. கோவப்படுறது அது எண்ணமா உடலா? என்னோட எண்ணங்கள் தான். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இது ராசியோட குணம். சரி, நான் பதட்ட போய் கை ஆடுது. இது ராசியோட குணமா இல்லை லக்கணத்தோட குணமா? லக்கணத்தோட குணம். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் யார் அப்படின்னா ஏஎல்பி முறையை உருவாக்கியவர் பொதுவுடை மூர்த்தி அவர்கள் தான் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. அவரை பற்றி ஒரு பெருசாக இன்ட்ரடக்ஷன் கண்டிப்பாக வேணான்னு நினைக்கிறேன். நீங்களே நிறைய விஷயங்கள் அவரை பற்றி பார்த்துருப்பீங்க. எனக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். உங்களை வந்து பேட்டி எடுக்கிற இந்த தருணம் எனக்கு உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். என்ன நான் உங்களோட பேட்டிகள் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துருக்கேன் சார். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, நான் வந்து கடவுளை உணர்ந்திருக்கேன் அப்படின்றத வந்து சொல்கிறதே எல்லாராலையும் அதை வந்து அது ஃபீல் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் சார் அது வந்து அதோட அர்த்தம் வந்து புரியும். அதை நீங்கள் அவளே ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க சார். ஃபஸ்ட்டு ஏஎல்பி அப்படின்றது வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க சார். ஜாதகம் ஜோசியம் அப்படின்றதே இன்னும் நாங்கள் அதுலேருந்து மீண்டு வரல சார். ஏன்னா மக்கள் எல்லாருமே வந்து ஜாதகம் ஜோசியம் மேலே மாதம் ஜாதகம், வாரம் ஜோதகம், இன்னைக்கு காலையில் இன்னைக்கு டேக்கான ஜாதகம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கை முறை அப்படி போயிட்டு இருக்கும்போது அதெல்லாம் எடுத்து ஓரமாக வைங்க, நான் ஒன்று எடுத்துகிட்டு வரேன் பாருங்க, அக்ஷய லக்ன பதிதி அப்படின்னு நீங்கள் ஒன்று எடுத்துகிட்டு வரீங்க சார். இதுக்கு எப்படி சார் மக்களுக்கு வந்து புரிதல் ஏற்படும் நீங்கள் நினைக்கிறீங்க? யாருக்கு எது வேணுமோ அதை எடுத்துங்க. நான் இது வேணும் இது வேண்டாம் நான் சொல்லவே மாட்டேன். உங்களுக்கு எது சரியாக இருக்கோ அதை எடுங்க. நான் ஒன்று சொல்கிறேன், இதை ஏன் நீங்கள் நம்பணும்? நான் மறுபடியும் அதே தான் கேள்வி உங்கள்கிட்ட வைக்கிறேன். இங்கே உங்களுக்கு தேவைகள் இருக்குது. இந்த தேவைகள் ஒன்று இருக்கா? சரி, இந்த தேவைகள் இருக்குது. இப்போ நாளைக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்கள்கிட்ட ஒரு மெஷர்மெண்ட் இருக்கான்னு கேட்டால் இல்லை. நீங்கள் ராக்கெட் ஏவலாம், இந்த ராக்கெட் எப்படி போகணும் உங்களால் சொல்ல முடியுமா? போகலாம், போனால் தானே. அதுக்கு நல்ல நேரம் பார்க்குறோம், நல்ல நேரம் பார்த்து தான் ராக்கெட் விடுறோம். இன்னைக்கு உண்மையிலே நல்ல நேரம் பார்க்குறோம் பார்க்கல. எல்லா ராக்கெட்டும் இன்னைக்கு சக்ஸஸ் ஆகிருக்கானா? இல்லை. மனிதரோட வாழ்க்கையை அப்படி தான். நாளைக்கு ஏதாச்சும் நல்ல காலம் நடந்துடாதா? ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம் இது. உங்களுக்கு நம்பிக்கை சார்ந்த விஷயங்கிற உங்கள் சைடில் நான் பேசுகிறேன். ஆனால் எனக்கு நம்பிக்கை இல்லை. என் விதியை என் கையில் நான் தான் உருவாக்குறேன். இந்த விதிகளை என் கையில் உருவாக்குறதுக்கு இப்போ உதாரணம் 2 பேர் எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு ஜோதிடம்னா என்னென்னு புரியலை. இவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி வாரத்துக்கு ஒரு பலன் சொல்கிறீங்க, மாதத்துக்கு ஒரு பலன் சொல்கிறீங்க, நாட்களுக்கு ஒரு பலன் சொல்கிறீங்க, இதெல்லாம் விட்டுட்டு நான் வெளியில் வர முடியலை. நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஜாதகம் ஒன்று இருக்குல்ல, அது முதல்ல பாருங்கள். ஏன் நீங்கள் வார பலனை பார்க்குறீங்க? ஏன் மாத பலனை பார்க்குறீங்க? ஏன் வருட பலன் பேசுகிறோங்க? நீங்கள் ஏன் உங்களுக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்குல்ல? இப்ப பொதுவா இங்க வாங்கன்னு கூப்பிட்டா எத்தனை பேர் வருவீங்க சார்? நாங்க இப்ப நெக்ஸ்ட் சனி பெயர்ச்சி பலன்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார். இருக்கு. நான் அது ஒரு பக்கம். நான் உங்களுக்குன்னு பேர் சொல்லி கூப்பிட்டா எப்படி இருக்கும்? உங்க பேர் என்ன சொல்லுங்க? அமிர்தவல்லின்னு கூப்பிட்டா நீங்க திரும்புவீங்களா? இங்க வாங்கன்னு கூப்பிட்டா யாரை கூப்பிட்டாரு இவரு? அவ்வளவுதான். ஜாதகங்கிறது உங்க அமிர்தவல்லிக்குன்னு ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்கும், டைம் ஆஃப் பர்த் இருக்கும், பிளேஸ் ஆஃப் பர்த் இருக்கும். இன்னாருடைய மகளாக இன்னாருடைய மகனாக இந்த ஜனனத்தில் ஜனனம் நடக்குது இல்ல. அமிர்தவல்லிக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குல்ல, அமிர்தவல்லிக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்குல்ல, அதை தெரிஞ்சுக்கிறது உங்க ஜாதகத்தை வச்சு பாருங்க. வேற ஒண்ணுமே நான் சொல்ல.
ஓகே ஓகே, அந்த லக்கணம் வந்து நீங்கள் பிறப்போட லக்கணம். இன்றைக்கி உங்கள் வயது உதாரணமாக ஒரு 35 வயசு அப்படின்னா அந்த 35 வயசுக்கு நீங்கள் என்னவா இருக்கிறீங்க அப்படின்னா நாங்கள் லக்கணத்தை நகர்த்தல் லக்கணம் அங்கேயே தான் இருக்குது. ஏஎல்பி லக்கணம்னு சொல்லி ஒரு வயதோட்ட லக்கணம்னு சொல்லி கூடுதலாக ஒரு விஷயத்தை நாங்கள் ஆட் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ இன்னைக்கு உள்ள நிலைமைக்கு நீங்கள் எங்கன்னு பார்த்து உங்கள் ஜாதகத்தை பார்க்குறீங்களா இல்லை பொதுவான பலன் பார்க்க போகிறீங்களா? என்னோட ஜாதகத்துக்கு தான் சார் நான் பார்க்குறேன். அவ்வளோ நீங்கள் பொது பலனை பார்த்து நிற்கிறீங்க சார். இப்போ எனக்கு ஒரு டவுட் இருக்குது சார். இப்போ இந்த உலகமே இந்த ஜாதகம்னு ஒன்று நோக்கி போயிட்டு இருக்கு. இல்லை நெக்ஸ்ட் நாங்கள் நியூமராலஜின்னு ஒன்று போயிட்டு இருக்கோம். சரி, அதுவும் இல்லை. பிரசன்னம்னு நோக்கி போயிட்டு இருக்கோம். சரி, அதுவுமே இல்லைம்மா. அப்புறம் வான சாஸ்திரம் அதுவும் இல்லை. இந்த மாதிரி ஜோதிட முறைகளே இவ்வளோ ஜாஸ்தி வந்துட்டு இருக்கும் பொழுது அதுலேயே நாங்கள் குழம்பி தவிச்சிட்டு இருக்கும் பொழுது நீங்கள் லக்னம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு கான்செப்டை கொண்டு வரும்பொழுது சார் எங்களுக்கு இந்த ஜோசியமே புரியல. இந்த லக்னத்தை நீங்கள் சொல்றது கரெக்டு தான். உனக்கு புரிஞ்சதை மட்டும் நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணல, நீ வா உனக்கு புரிஞ்சா உனக்கு இஷ்டம் வந்தால் எடுத்துக்கோன்னு சொல்றீங்க. ஏன் எங்களை குழப்பறீங்க? இல்லையே, நாங்கள் இதில் வந்து இப்போ நாங்கள் ஒரு கையில் நான் ஒரு பொருள் இருக்குது, இந்த பொருள் அவங்கள்ட்ட கொடுக்குறேன். நீங்கள் இது நாள் வரைக்கும் ஜோதிடத்தை யாரும் கற்றுக் கொடுக்கல. நான் தான் சொல்கிறேன், நான் தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லணும்ல, நானே வச்சுக்கலாம்ல. நான் ஏன் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்? நான் சொல்லிக் கொடுக்குறதுன்னா என்கிட்ட எவ்வளோ தைரியம் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஒரு விஷயம், ஒரு பொருள் நல்லா இருக்குது, இதை நானும் பயன்படுத்தியிருக்கேன், இந்தாங்க இதையும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், இது ஒரு இத்தனை நாள் கிளாஸ் இருக்குது, இதை படித்து பாருங்கள். நான் இருக்குன்னு ஜோதிடங்கிறது வந்து எதிர்காலத்தில் திட்டமிடுறீங்கல்ல, உங்கள் கையில் ஒரு திட்டமிடுதல் இருக்குல்ல, உங்கள் செயல்படுத்துறது இல்லை. ஒன்றும் இல்லை, ரெண்டே விஷயம். இந்த திட்டமிடுதல் செயல்படுத்தல் எப்படி சொல்கிறோம்? பெருமூலன் சிறுமூலன் இருக்கா உங்களுக்கு? பெருமூலங்கிறது திட்டமிடுறது, செயல்படுத்துறது சிறுமூலை. அவ்வளோதான் விஷயம், இவ்வளோதான் ஜோதிடம். இதை போய் நீங்கள் வச்சுக்கிட்டு இது இன்னமும் நாங்கள் அறிவியல் ரீதியாகவும் சொல்லணும், ஆன்மீக ரீதியாகவும் சொல்லணும், உங்களுடைய அனுபவ ரீதியாகவும் சொல்லணும். எங்க மனசை சந்தோஷப்படுத்துற மாதிரியும் சொல்லணும். ஏன் நான் ஏன் சொல்லணும்? நான் ஏன் உங்களை சந்தோஷப்படுத்த நான் ஏன் இருக்கிறேன்? இப்போ அது எப்படி சந்தோஷப்படுத்துறது? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் இருக்கிற சாதகமாக சொல்கிறோம், கரெக்டு. விபத்து நடக்கும்னு சொல்கிறதுக்கும் பார்த்து இருந்துங்கன்னு சொல்கிறதுக்கும் இது என்ன சந்தோஷப்படுத்துறதா உங்களுக்கு? ஒரு எச்சரிக்கை மணியாக தான் நாங்கள் அடிக்கிறோம். என்ன மணி அடிக்கிறோம்? வேகத்தடை, இங்கே வேகத்தடை உள்ளதுன்னு சொல்லிடுறோம்ல. நீங்கள் வேகத்தடை போடலைன்னா நீங்கள் என்ன அந்த ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டை திட்டுவீங்களா திட்ட மாட்டீங்களா? நெடுஞ்சாலைத்துறை திட்டுவீங்களா திட்ட மாட்டீங்களா? ஏண்டா போர்டு வைக்கலாம்லங்கண்ணே. அந்த போர்டு தான் கடவுள் என்ன பண்ணியிருக்காரு? நெடுஞ்சாலைத்துறைங்கிற ஒரு கடவுள் என்ன பண்ணியிருக்காரு? போர்டு வைக்கிறாரு, இந்த இடத்துல உனக்கு வேகத்தடை இருக்குது பார்த்துப்போ. இது எச்சரிக்கையா இல்லை நம்பிக்கையா இல்லை உங்களை பத்திரப்படுத்துறதா இல்லை உங்கள் வாழ்க்கையை வந்து சீர்படுத்துறதா இல்லை நான் வந்து உங்களை வந்து பயமுறுத்துறதா? சார் இப்போ எனக்கு இல்லை இதுக்கு முதல்ல சொல்லிடுங்க. இப்போ வந்து எச்சரிக்கைப்படுத்துறேன்னு சொல்லுங்க இல்லை பயமுறுத்துறேன்னு சொல்லுங்க. வேகத்தடை எழுதியிருக்காது இல்லை சார், எச்சரிக்கைப்படுத்துறதா சார் எடுத்துப்பேன். எனக்கு அந்த புரிதல் இருக்கு. ஃபைன் சார், இந்த காலகட்டத்துக்கு வருவோம், ஓகேவா? அதுக்கப்புறம் நான் ஏல்பி முறையை பற்றி கேட்குறேன். இப்போ இந்த காலகட்டத்துக்கு வருவோம். இந்த காலகட்டத்தில் நான் வந்து இங்கே கடவுள் இருக்காரு அப்படின்னா கடவுள் இருக்கிறதுக்கு என்ன ப்ரூஃப்? டேய் நீ கோயிலுக்கு போறா, நீ நல்லா இருப்ப, அதுக்கு என்ன ப்ரூஃப்? இங்க எல்லாமே நான் வந்து ப்ரூஃபோட தானே நான் என் வாழ்க்கையை ஓட்ட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் அந்த நிர்பந்தத்தில் இருக்கும் பொழுது இன்னும் நீங்கள் வந்து ஜாதகத்துக்குமே இன்னும் நிறைய ப்ரூஃப் இங்கே இல்லாத போது ஏஎல்பிக்குன்றத என்ன மாதிரியான ஒரு ப்ரூஃப் நீங்கள் திரும்பியும் இதையே நீங்கள் சொல்ல முடியாது. அதுக்கு நீங்கள் ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ரூஃப் கொடுங்க. நீங்கள் கேட்ட கேள்வியே தனித்தனியான ஒரு பகுதியாக உள்ளது. ஒவ்வொரு பகுதிக்கும் ஃபஸ்ட்டு வருவோம். சரி, இப்போ ஆன்மீகங்கிறது உணர்தல் அப்படின்னு நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம். ஒன்றும் இல்லை, நான் உங்கள் வீட்டில் நீங்கள் சாப்பிட்றீங்க, நீங்கள் சாப்பாடை சமைச்சு வைக்கிறீங்க, நல்லா இருக்குன்னு சொல்லலாமா? உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமா? நல்லா இருக்குன்னு சொன்னா ஏன் இப்படி சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு நான் சொன்னால் எப்படி இருக்கும்? அந்த ஃபீலை உணர்ந்து சொல்லும்போது எப்படி இருக்கும்? அந்த சாப்பாடை நான் ரசித்து சாப்பிட்ருப்பேன். எனக்கு பிடிச்ச அந்த குழம்பையோ, எனக்கு பிடிச்ச ரசத்தையோ, எனக்கு பிடிச்ச துவையலையோ, எனக்கு பிடிச்ச ஒரு காய்கறியையோ வார்த்தைக்கு சொல்கிறதும் அவங்க பதிவாகுது. இல்லை அதை நான் சாப்பிட்டேங்க, உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இந்த மாதிரி உணர வேண்டிய விஷயத்த இப்போ 4 பேர் சாப்பாடு போகிறீங்க, 4 பேருமா உங்களுக்கு சொல்லுவாங்க எனக்கு அது பிடிச்சிருக்கு, எனக்கு அதை நான் உணர்ந்துட்டேன், எனக்கு அந்த ருசியை உணர்ந்துட்டேன், எனக்கு அந்த அரிசியை உணர்ந்துட்டேன், எனக்கு அந்த பலாப்பழத்தை சாப்பிடும்போது அந்த பலாப்பழத்தில் இருக்கக்கூடிய பாயசம் அப்படியே எனக்கு என்னை தலையிலேருந்து கால் வரைக்கும் அப்படியே சந்தோஷமாக இருக்குது. இதை நான் எங்கே அனுமார் மாரி நெஞ்ச பிள்ளை சொல்ல முடியும்? உணர்றத சொல்லுங்கள். உணர வேண்டிய விஷயத்த உணர்ந்து தானே சொல்ல முடியும். சரி, இது அவரவர் நிலையிலேருந்து பார்க்கணும். உங்கள் நிலையிலேருந்து பார்த்தா வெவ்வேறு புரிதல் வரும். இப்போ நீங்கள் எங்கேயோ ஒரு ஆசிரியர் சொல்லியிருப்பார், ஒரு ஆசிரியர் ஒரு வார்த்தை எப்போ கவனமாக இரு அப்படின்னு இருப்பார், நீ மெதுவாக போன்னு சொல்லியிருப்பார். அதே என்கிட்ட சொல்லும்போது அதே ஆசிரியர் சொல்லும்போது நான் என்ன சொல்லுவேன்? நீங்கள் சொல்லும்போது சந்தோஷமாக என்ன பரவாயில்ல, நம்ம வாத்தியார் ரொம்ப அழகாக சொல்லிட்டான்னு சொல்லுவீங்களா இல்லையா? அதை நான் என்னம்மா சொல்லுவேன்? ஏம்மா இந்த பக்கத்து வாத்தியார் என்னம்மா சொன்னார், என்னை வேகமாக போனால் அடிபடுவேன்னு சொன்னார். சொல்லலாமா சொல்லக்கூடாது? வார்த்தைகள் ஒன்றா இல்லையா? மெதுவாக போன்னு சொன்னதில் என்ன தவறு இருக்குது? நீங்கள் எப்படி வேணாலும் திரித்து எடுத்துக்கொள்ளலாமா? முடியாது.
இந்த வாழ்க்கைங்கிறது ஒரு அப்படியே அறுசுவை மாதிரி உள்ளது, அப்படியே நவரசம் மாதிரி உள்ளது. இதை நீங்கள் உணரும்போது இது எங்கேயாச்சும் ஒரு 3 நாள் சாப்பிடலை, 1 வாரம் சாப்பிடலை, ஒரு 15 நாள் சாப்பிடல, ஒரு 20 நாள் சாப்பிடாத ஒருத்தட்ட நீங்கள் ஒரு சாப்பாடு எடுத்து கொடுங்க, அந்த அமிர்தத்தை எடுத்து கொடுங்க, ஒரு சாப்பாடு எடுத்து கொடுங்க, அது அமிர்தம் மாதிரி மாறும். இப்படி தான் வாழ்க்கையும். நீங்கள் இது வாழ்க்கைங்கிற ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருந்திருப்போம், அந்த பசியோடு இருந்துக்கிட்டு இருந்திருப்போம். என்னென்னா நான் யார் அப்படின்னு ரமண மகரிஷி கேட்குற மாதிரி நான் யார் அப்படின்னு நான் யாருன்னு நான் கேட்கல. ஆனால் ஏதோ ஒரு தேடலை எனக்கு இருந்திருக்கும் போது எல்லாமே ஆய்வு பண்ணிட்டேன், எல்லாமே சரின்னு சொல்லிட்டேன், இது எல்லாமே சரிதான், நம்ம மட்டும் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இது உனக்கானதான்னு ஒரு கேள்வி வருது. இது உணர வேண்டிய விஷயமா இல்லை வார்த்தைகளா சொல்லுங்கள்? உணர வேண்டிய ஒரு விஷயம் அதுதான். சரி, இதுனாலும் பரவாயில்ல, அப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன் பரவாயில்ல அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும்போது சின்ன ஒரு ஆலமரத்தோட விழுது அந்த சின்னமாக அப்படியே காற்றுல அசையுது, அந்த வளருதல்ங்கிற வார்த்தை வருது. இது நானாக பார்த்தோன்னே எல்லாரும் ஆலமரம் விழுது தான் பார்க்குறோம், எல்லாரும் அதே ஆலமரத்தை தான் பார்க்குறோம், எல்லாம் அந்த ஆலமரம் ஆடுது அசையுது வளருதுங்கிற வார்த்தை நமக்கு சொல்கிறோம். ஏன் அந்த மாதிரி பார்க்க முடியலை? எனக்கு இந்த கோவிலில் அந்த விழுதுகளை பார்க்கும்போது வளருதல்ங்கிற வார்த்தை வரும்போது இங்கே அச்சய இலக்கண பற்றி ஜோதிடம் நான் இல்லை, அது கடவுளோட அனுமதியோடு தான் இங்கே ஏதோ வெளியில் வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு நான் சொல்ல முடியும். இப்போ இந்த ஏஎல்பிக்கு வருவோம், அக்ஷய லக்ன பதிதி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதுக்கு முதல்ல மீனிங் என்ன? இந்த லக்னம்ன்றது தான், இந்த லக்னமே எனக்கு என்னோட ராசி நட்சத்திரம் என்னன்னு கேட்டாலே தெரியாது, நீங்கள் எனக்கு லக்னம்லாம் போயிட்டீங்களே, எனக்கு எப்படி தெரியும் அதெல்லாம்? அதுவும் அந்த லக்னம் திடீர்னு வளருதுன்றீங்க. இந்த ஏஜுக்கு அப்புறம் அது மையப்பகுதியில் இருக்கிற லக்னம் அங்கேயே தான் இருக்கும், ஆனால் நீ வளர வளர அந்த ஏஜுக்கான லக்னம் வளரும் அப்படின்ற மாதிரியான ஒரு குறிப்பீடு சொல்கிறீங்க. இதெல்லாம் எப்படி சார்? அதுதான் நீங்கள் மறுபடியும் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன்ல, இப்போ அதை நீங்கள் ஒரு தடவை உணர்ந்தால் தானே, ஒரு தடவை படிங்கன்னு தான் நான் சொல்கிறேன். இப்போ ஜாதகம் பார்க்குறோம், எதுக்காக பார்க்குறோம்? நாளைக்கு எதிர்காலத்தை நீங்கள் ஒரு ஜோசியர்கிட்ட போய் ஜாதகம் பார்க்குறீங்க, என்ன சொல்வீங்க? நாளைக்கு உங்களுக்கு ஒரு கேள்வி, சார் நான் ஒரு வீடு வாங்கலாமான்னு ஒரு கேள்வி, வாங்கலாம்னு சொல்லிடுறேன், இல்லை வாங்க முடியாதுன்னு சொல்கிறேன். இது 2 தானே பதில். ஆமாம் சார். இப்போ நானாக இருந்தால் இதே கிளாஸில் படிக்கும்போது வீடு வாங்கலாமா, இப்போ ஒரு மேஷ லக்கணத்தில் மேஷ லக்கணத்தில் வீடு வாங்கலாமா? வாங்கலாம் சார். சார் நான் அப்பார்ட்மெண்ட்டாக தனி வீடா? சார் நீ அப்பார்ட்மெண்ட்டு தான் சார். சரி, மேஷ லக்கணத்தில் நீ அப்பார்ட்மெண்ட் வாங்கலாம்னா பழைய அப்பார்ட்மெண்ட்டாக புது அப்பார்ட்மெண்ட்டா? புது அப்பார்ட்மெண்ட்டு. அது கார்னரில் இருக்குமா இல்லை சென்டர்? இல்லை சார் கார்னர் ஃப்ளாட்டாக இருக்கும். இப்படி ஒரு விஷயத்தை பகுத்து பார்க்கும்போது ஒரு ஜோதிடனுக்குரிய அறிவு எப்படி இருக்கும், ஒரு கேள்வி கேட்டு விடை தெரியக்கூடிய ஒரு சாமானிய மக்களுக்கு விடை எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள். இது 2க்கும் வித்தியாசம் என்ன, படிக்கிறதுக்கும் ஜாதகம் பார்ப்பதற்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா ஒரு விஷயத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிறீங்க. சார் இப்போ எனக்கு இதில் ஒரு கேள்வி இருக்குது. இப்போ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி ஆராய்ச்சி பண்ணீங்க? இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி புரிய ஆரம்பிச்சது? இல்லை, எனக்கு ஒரு விஷயம் நடக்குது, ஒரு விஷயம் நடக்கலை. ஒரு விஷயம் என்னுடைய ஜாதகம் இருக்குது, எனக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு, அப்போ என்ன சந்தோஷப்பட்டேன். இன்னொரு விஷயம் நடக்காமல் போகும்போது நான் என்னடா இது நடந்துச்சுன்னா இது நடந்திருக்கணும்ல, ஏன் நடக்கலை அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் வருது. அப்போ எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, கேள்வியிலேருந்து பதில் எழுதுவாங்க. என்கிட்ட பதில் இப்போ இருந்து போச்சு, நடக்கலைங்கிற பதில் இருக்குது, ஏன் ஜாதகங்கிறது உண்மையாக இருக்குது, எனக்கு அது உண்மையாக இருக்குது, அது மற்றவங்களுக்கு அது எப்படி ஒன்றா இருக்கட்டும். அப்போ ஜாதகம் உண்மையாக இருக்குது, நடந்த நிகழ்வு நடக்க வேண்டிய நிகழ்வு நடக்காமல் போனதுக்கு காரணம் தெரிஞ்சவொடனே நேராக இங்கே ஏன் நடக்கலைங்கிறதுக்கு கூடுதலாக ஒரு விஷயத்தை என்ன பண்ணால் ஏஎல்பி இலக்கணம் ஆட் பண்ணுறேன். ஏஎல்பி இலக்கணம் அது பொருந்துதா? ஆமாம், அது நடக்கலை அப்படின்றது உங்களுக்கு நீங்கள் கண்டுபிடிக்கணும். நீங்கள் பதில் இருக்கு, கேள்வி நீங்கள் கேள்வியை தேடி வந்துட்டு டன். இப்போ லக்னம்ன்றதுக்கு மேட்ருக்கு வருவோம். இப்போ ராசி இருக்கு, லக்னம் இருக்கு, ராசி இருக்கு, லக்னம் இருக்கு. மேஷ ராசி, விருச்சிக லக்னம், சரியா? விருச்சிக லக்னம்னு எடுத்துப்போம். விருச்சிக லக்னம் அப்படின்றவங்களுக்கு இப்போ சனி பெயர்ச்சி நடக்குது. சனி பெயர்ச்சி நடக்கும்போது விருச்சிக லக்னம் சூப்பராக, விருச்சிகத்துக்கு டாப்பாக இருக்குது, விருச்சிகம் எக்ஸலண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. ஆனால் மேஷ ராசிக்கு 7.5. ஓகேவா? இப்போ நீங்கள் இதை எப்படி பார்ப்பீங்க? அப்போ அந்த விருச்சிகம் 7.5. ஒரு நிமிஷம், அது எனக்கு நல்லாவே தெரியுது. நீங்கள் ஏன் இவ்வளோ தூரம் எங்களுக்கு எப்படின்னா எங்கள் சோசியக்காரனுக்கு எப்படின்னா ஈஸியாக ஒன்று சொல்கிறோம். இப்போ விருச்சிக லக்னம் அப்படின்னா இது உடல் சார்ந்த பொருள். இப்போ சார் விருச்சிக ராசிக்கு உடல் நான் வேகமாக ஓடுவேன்னா வேகமாக ஓடுவேன், ஆனால் மேல்வழி இருக்குமான்னு மேல்வழி இருக்கும். இதுக்கு ஒரு தனி கான்செப்ட். சார் எனக்கு மேச ராசி சார், விருச்சிக லக்னம் மேச ராசி சார். இப்போ என்னமோ ஒன்று சம்மந்தமே இல்லாமல் அந்த இதில் கொண்டு போய் ஒரு 22 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணேன், அது வருமா வராதா? இந்த 2 வருஷமாகவே இந்த பணத்தை கொடுத்துவிட்டு, கையில் இந்த பணத்தெல்லாம் கொடுத்துவிட்டு பதக்குன்னு உட்காந்துருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் மேசராசின்னு சொல்கிறது, நான் மேசராசி நம்ப மாட்டேன். உங்களுக்கு மேசராசியாக இருக்கலாம், ரிஷபராசியாக இருக்கலாம், சந்திரராசியாக செவ்வாய் நடந்துச்சுன்னா ரிஷபராசியை முடிஞ்சு மிதுன ராசியை வந்திருக்கும் உங்களுக்கு. இப்போ உதாரணம் சொன்ன ராசிக்கு. இப்போ
நாளைக்கு நீங்கள் சொன்னதுக்கு சார் எனக்கு ஒரு 1.5 வருஷமாகவே எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு பதட்டமாகவே இருக்குது சார். இது ராசியோட தன்மை. இங்கே உடம்பு உதாரணமாக அதே மேஷ லக்கணமாக இருந்துச்சுன்னா சார் மேலெல்லாம் வலிக்குது சார், அதுவும் படக்கு படக்குன்னு ஒரு கை காலெல்லாம் வெட்டி தூங்கும்போது நிம்மதியாகவே தூக்கம் இல்லை சார். அவ்வளோதான் விஷயம். ஒன்று உடம்பு, ஒன்று மனசு. இந்த ரெண்டுக்கும் உள்ள போராட்டங்களை தான் இந்த ராசி இந்த லக்கணத்தை விட. இப்போ வந்து இந்த ராசின்றது வந்து லக்னம்ன்றது எப்படி சார்? இப்போ வந்து கோவப்படுறோன்னு வச்சுங்களேன், கோவப்படுறது அது எண்ணமா உடலா? என்னோட எண்ணங்கள் தான், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இது ராசியோட குணம். சரி சரி, நான் பதட்ட போய் கை ஆடுது, இது ராசியோட குணமா இல்லை லக்கணத்தோட குணமா? லக்கணத்தோட குணம். ஓகே, எனக்கு அந்த புரிதல் வரும். அவ்வளோதான். நீங்கள் இப்போ உதாரணமாக வேற ஒரு வெறுப்புன்னு இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த குணங்கள் நம்ம சொல்கிறோம்ல இதெல்லாமே ராசியோட சம்மந்தப்பட்டது. ஓகே சார். இப்போ நீங்கள் வந்து தலை சுத்துதுன்னு இருக்கீங்க, கிருகிருன்னு இருக்கீங்க, நான் வந்து சந்தோஷமாக கையை ஓங்கிக்கிட்டு உதறேன், கையை இப்போ நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்கிறேன், இது வந்து உடம்புல இருக்கக்கூடிய ஒரு பூரிப்பு. இது லக்கணத்தோடு சம்மந்தப்பட்டது. நான் சந்தோஷப்பட்டு ஓன்னு கத்துறேன் பாருங்க, அது லக்கணத்தோட கிடையாது. ஃபைன் சார். இப்போ அதான் என்னோட கேள்வி. மேஷராசி விருச்சிக லக்னம், மேஷத்துக்கு இப்போ 7.5 என்டர் ஆகிறாங்க, ஆனால் விருச்சிகத்துக்கு 7.5 நீங்கள் மேஷராசி நீங்கள் சொல்லும்போது மேஷராசி கிடையாதுங்க நான் சொல்கிறேன். நீங்கள் ராசி லக்கணம் எப்படி நகருதோ ராசி நகருங்கிறது என்னோட ஆய்வு. நீங்கள் மேஷராசின்னு இப்போ சார் 7 ராசினே சார் பயப்படாதீங்க, உங்களுக்கு நடக்கக்கூடிய தசை செவ்வாய் தசையாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஏன் பயப்படணும்? சனியோட இப்போ உங்களை வந்து இப்போ உங்கள் பேர் என்னன்னு கேட்டேன், உங்கள் பேர் என்ன? அமிர்தவல்லி. அமிர்தவல்லின்னு கூப்பிட்டா மட்டும்தான் நீங்கள் திரும்புறீங்க. நான் ஒரே ஒரு விஷயம், சனி தசை இல்லை, ஒரு நிமிஷம் சனி தசை நடந்தால் மட்டும்தான் சனியோட பயிற்சியை பார்க்கணும், இல்லைன்னா பார்க்காதீங்க. உங்களுக்கு சனி தசை நடக்குதாப்பா? இல்லை உதாரணமா இப்போ இவருக்கு நடக்குதா, அவருக்கு நடக்கல? இல்லை தெரியாதே. அப்போ நான் ராசி ஜாதகத்தை எடுத்துட்டு வந்தா மட்டும்தான். இப்போ நான் ஜாதகத்தை சின்ன வயசுலேருந்து அதே ஜாதக கட்டத்தை தானே நான் பார்த்துட்டு இருக்கேன். அப்போ அந்த ஜாதக கட்டத்தில் இப்போ உனக்கு 7.5 சொல்றது தானே நான் நம்புவேன். நீங்கள் அங்கேயே நம்பிக்கிட்டு இருக்கலாம், அவ்வளோதான் விஷயம். இது உங்களுக்குன்னு அதில் ஒரு பங்கு இருக்கான்னு பங்கு இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இதில் 10%, 20%, 50% நடக்கிறது கரெக்டாக இல்லை இங்கே 100% இருக்குது, அதை நீங்கள் பார்க்க போறீங்களா? மூர்த்தி சார், இப்போ எனக்கு இங்கே ஒரு கேள்வி. இப்போ எனக்கு ராசி, இப்போ என்னோட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா அப்போ நீங்கள் இப்போ ஃப்ரெஷ்ஷாக தான் ஜாதகம் எழுதுவீங்க? அப்படிலாம் இல்லை, அதே ஜாதகம், அதே டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் தான். லக்கணம் அதே லக்கணம் தான். அந்த லக்கணத்திலே கூடுதலாக ஒரே ஒரு விஷயத்தை ஆட் பண்ணுறோம், ஏஎல்பி லக்கணம் ஆட் பண்ணுறோம். ஆட்டோமேட்டிக்காக அது பயன்படுது. என்ன ஆட் பண்ணுவீங்க? ஏஎல்பி லக்கணம் ஏஆர்பின்னு படும், 2 வார்த்தை, ஏஎல்பி ஏஆர்பி அப்படின்னு. அது ஒரு கால்குலேஷன். அது அந்த கால்குலேஷன் ஆட் பண்ணாலே நீங்கள் இன்னைக்கு உடம்பு எங்கே இருக்குது, இங்கே மனநிலை எங்கே இருக்குது, அது ரெண்டையும் நான் பார்த்துக்குவோம். சரி, ஓகே. இப்போ அதுதான் நான் கேட்குறேன். இன்னைக்கு நான் வந்து மேஷ ராசி விருச்சிக லக்னத்தில் நான் இப்போ வந்து இருந்தேன் அப்படின்னா இன்னைக்கு எனக்கு அந்த ராசியும் அந்த லக்னம் இல்லை அப்படின்றத நீங்கள் சொல்றீங்க. உங்களுக்கு இன்னைக்கு கும்ப லக்னம் இல்லை மீன லக்னமாக இருக்கும், ராசியை பொறுத்தா மிதன ராசியாக இருக்கும். மிதன ராசிக்கு சனி பேச்சு ஓஹோன்னு இருக்கு அப்படிமா, அது எப்படி சார்? அது அப்படிதான் இருக்கும், அவ்வளோதான். நீங்கள் விருப்பப்பட்டாலும் சரி விருப்பப்படலாலும் சரி, இதுதான் லைவ், இதான் இப்படி தான் கணக்கு. நீங்கள் ஏற்றுக்காதவங்க ஆய்வு பண்ணுங்க. நீங்கள் இப்போ என்னை நம்புறீங்க, நம்பலை, நீங்கள் ஒரு கிளாஸுக்கு வாங்க. சரி, நீங்கள் அந்த கிளாஸில் வந்து படித்து பாருங்க. நான் இதை வந்து கிளாஸில் வந்து படிக்கிறவங்களுக்கு ஒருத்தர் சேர்க்குறேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் வந்து அந்த கிளாஸில் வந்து இல்லை நான் ஜோதிடம் யாரை சொல்லி கொடுப்பாங்களா உங்களுக்கு? நான் உனக்கு கண்டுபிடிச்சிருக்கேன், நான் நல்லா இருக்கு, நீங்கள் 15 நாள் படிங்க, உங்கள் வாழ்க்கை மாறும் நான் சொல்கிறேன்ல. நானும் சொல்கிறேன் 3 வருஷம் படிக்க சொல்கிறேன், உங்களை 30 வருஷம் படிக்க சொல்கிறேன்னா நீங்கள் எதுக்கும் செலவு பண்ணுறீங்க. உங்கள் நேரத்தை ஜோதிடத்தை கொடுங்க. நீங்கள் ஃபிசிக்ஸ் படித்தா ஃபிசிக்ஸ் மட்டும் தான் பயன்படும், கெமிஸ்ட்ரி படித்தா கெமிஸ்ட்ரிக்கு மட்டும் தான் பயன்படும், நீங்கள் டிராக்டர் படித்தா டிராக்டர் மட்டும் தான் பயன்படும். ஆனால் டிராக்டருக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம் இருக்குது, லாயருக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம் இருக்குது. லாயருக்கு நல்ல நேரம் வந்துச்சுன்னா ஜெயிச்சிடுவார், லாயர் கெட்ட நேரம் தான் தோத்துடுவார். இவ்வளோதான விஷயம். அப்போ நல்ல நேரம் கெட்ட நேரம் எல்லாருக்கும் இருக்கா இல்லையா? அப்போ ஜோதிடம் வந்து எல்லாருமே படிக்கணும். நீங்கள் வந்து நல்ல நேரம் கெட்ட நேரம் யாருக்கு இல்லைன்னு சொல்லுங்கள். ஒரு பிச்சைக்காரன் நல்ல நேரம் கெட்ட நேரம் இருக்கா இல்லையா? எல்லாருக்கும் இருக்கா இல்லையா? எல்லா ஜீவராசிகளுக்கும் நல்ல நேரம் கெட்ட நேரம். அப்போ உங்களுக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம் நீங்கள் பார்க்கணுமா இல்லை நான் பார்க்கணுமா? நான் தான் சார் பார்த்து. நல்ல நேரம் வரும்போது நீங்கள் எப்படி அதை சரியாக பயன்படுத்துவீங்க? சரி, கெட்ட நேரம் வந்தால் எப்படி பயன்படுத்துவீங்க அப்படின்னா, இப்போ இவர் சந்திக்க போகிறோம், இவர்கிட்ட இப்போ ஏதோ ஒரு சூழ்நிலை நம்ம வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணுறோம், இந்த இன்டர்வியூ 10:30 மணிக்கு உங்களுக்கு இன்டர்வியூ இல்லை நான் 10:30 மணிக்கெல்லாம் வரமாட்டேன், எனக்கு நல்ல கெட்ட நேரம்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா, ஆப்போசிட்டில் நீங்கள் ஓனராக இருக்கீங்க நிறுவனத்தில், நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பதில் சொல்லுவேன், தெரியாத நான் மழுப்ப மாட்டேன், நேராக பேசுவேன், நான் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லுவேன், எனக்கு என்ன முடியுமோ அதை சொல்லுவேன், எனக்கு என்ன முடியாதோ சொல்ல மாட்டேன், என்னால் எதை செய்யணுமோ அதை செய்வேன். இப்போ அவர்கிட்ட பேசும்போது கவனமாக நான் பேசுவேன். எனக்கு நல்லா நான் கேட்டேன் தெரியல 10:30 மணிக்கு, அவர் கேட்கக்கூடிய கேள்விக்கு நான் வேறு ஒரு வகையை பதில் சொன்னேன் அப்படி நினச்சி பாருங்க, அந்த இன்டர்வியூ பாஸ் ஆகுமா ஃபெயில் ஆகுமா? அவ்வளோதான விஷயம். ஜோதிடம் படிங்கன்னு சொல்கிறது காரணமே, நீங்கள் என்ன துறையில் வேணாலும் இருங்க. சார் நான் எடிட்டராக இருக்கிறேன், நான் வந்து ஒன்றும் இல்லை, நல்ல எடிட்டராக இருந்தால் அந்த கரெக்டாக அந்த ஸ்கிரிப்டை சூப்பராக எடிட் பண்ணுவார்,
நல்ல நமக்கு நேரம் சரியில்லைன்னு வச்சுக்கலாம், மூர்த்தி நேரம் சரியில்லைன்னு அவர் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வச்சுருவாரு, ஃபர்ஸ்ட் லாஸ்ட் வரை வச்சுருவாரு. உண்மையிலே அவருக்கு நேரம் இல்லாத வந்துச்சுன்னா ஒரு கிளிப் மட்டும் கட் பண்ணி சூப்பராக வைரல் ஆக்கி விட்டுருவாரு. இவ்வளோ தூரம் எனக்கு பொறுமையாக எந்த ஒரு விஷயமும் வந்து எனக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு உங்களோட டைமுக்கும் உங்களோட இதுக்கும் ரொம்ப நன்றி சார். ரொம்ப சந்தோஷம், நன்றி. பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர்.